வாணியம்பாடியில் தோல் தொழிற்சாலை தொழிலதிபர் மற்றும் ஊழியரை வீட்டில் கட்டி வைத்து விலையுயர்ந்த 2 செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிகொள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் இம்தியாஸ். தோல் தொழிற்சாலை தொழிலதிபரான இவர் வீட்டில் 4 பேர் கொண்ட கும்பல் புகுந்து அவரது வீட்டில் பணியாற்றும் ஊழியர் சக்திவேல் என்பவரை தாக்கி கட்டி வைத்துவிட்டு பீரோவில் நகை பணங்களை தேடிக் கொண்டிருந்துள்ளனர். தொடர்ந்து இம்தியாஸ் மனைவி சபீதா குல்சும் வீட்டில் இருந்து வெளியே வந்து சாலையில் கூச்சலிட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த கொள்ளையர்கள் வீட்டிலிருந்து 2 விலையுயர்ந்த செல்போன்களை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உசிலம்பட்டி அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஒன்றியத்துக்குட்பட்ட பனியான் கிராமத்தில் அதிமுக முன்னாள் முதலமைச்சரும் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு 100 கோயில்களில் வழிபாடு, 100 நாட்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் பங்கேற்று அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதற்கு முன்னதாக பனியான் கிராமத்திற்கு அருகில் உள்ள கணவாய் கருப்புசாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். மேடவாக்கத்தில் 9 லட்சம் ரூபாய் செலவில் அரசு பள்ளிக்கு டேபிள், சேர் உள்ளிட்டவற்றை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வழங்கினார். சென்னையை அடுத்த பரங்கிமலை ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு மேடவாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 9 லட்சம் ரூபாய் செலவில் 100 டேபிள் சேர்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பள்ளிக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினர். பின்னர் பள்ளி மாணவர்களுக்கு அசைவ உணவை வழங்கினர். இந்த நிகழ்வில் ஏராளமான பள்ளி ஆசிரியர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டத்தை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். சென்னை தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் உள்ள 108 சேவை மையத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டத்தினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டதாகவும், நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவத்திற்கு இடம் கிடைக்காத மாணவர்களுக்கும் மனநல ஆலோசனைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். நீட் தேர்வு தோல்வியால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டாலும் மத்திய அரசு அதனை பற்றி கவலைப்படுவதில்லை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் காங்கிரஸ் மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, நீட் தேர்வு பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு பிடிவாதமாக இருக்கிறது என்றும், நீட் தேர்வு தோல்வியால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டாலும் மத்திய அரசு அதனை பற்றி கவலைப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டி பேசினார். மேலும் விமான விபத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு மத்திய அரசு நிவாரணம் அறிவிக்காதது குறித்தான செய்தியாளர்கள் கேள்விக்கு, மத்திய அரசு மக்களுக்கான அரசு இல்லை என்றும் அவர்கள் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என பதிலளித்தார். ஆத்தூர் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதில் 3 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் அருகே ஒரக்காட்பேட்டையில் இருந்து ஆத்தூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் பாலமுருகன் மற்றும் அவரது நண்பர் சூர்யா உள்ளிட்ட 2 பேரும் ஆத்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இதேபோல் எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் விஸ்வா, சிவசக்தி, ரியாஸ், ரஞ்சித் உள்ளிட்ட 4 பேரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் ஒரக்காட்பேட்டை நோக்கி சென்றுள்ளனர். இந்நிலையில் பாலாறு பாலத்தின் மீது 2 இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் விஸ்வா மற்றும் பாலமுருகன் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் சூர்யா சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார்.
மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 3 பேரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல் இறக்க வேண்டும் என்ற சீமானின் கோரிக்கை சரிதான் என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச். ராஜா பேட்டியளித்துள்ளார். திருச்சியில் ஜம்புத்தீவு பிரகடன நினைவு தினத்தையொட்டி பாஜக, RSS மற்றும் இந்து முன்னணி சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச். ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலைக்கோட்டை நுழைவாயில் மருது சகோதரர்களால் ஜம்புத்தீவு பிரகடனம் ஒட்டப்பட்ட இடத்தில் மருது சகோதரர்கள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா, பாஜகவின் தேர்தல் அறிக்கையிலேயே கல் இறக்க அனுமதி கொடுப்போம் என தெரிவித்திருந்தோம் என்றும், ஆகவே கல் இறக்க வேண்டும் என்ற சீமானின் கோரிக்கை சரிதான் என்று தெரிவித்தார். மேலும் ஜம்புத்தீவு பிரகடனத்திற்கு மைக் வைக்க கூட போலீசார் அனுமதி மறுப்பது என்பது தமிழின துரோகி, தமிழினத்தின் எதிரிகள் என ஆதங்கம் தெரிவித்தார். அக்கிரமம் பண்ற ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கலாம், ஆனா மாமன்னன் மருது சகோதரர்களை நினைவு கூறுற இதுக்கு நீங்க எதுக்க மாட்டீங்களா? தமிழ் இன துரோகி இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசாங்கம், தமிழ் இனத்தின் எதிரிகள் இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்க இந்த அரசாங்கம். அதே மாதிரி அவங்க ஹிந்து மத விரோதிகள். ஏன் எப்படி நீங்கள் 52 கண்டிஷனுங்க உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு. அதில் நான் ஏற்கனவே படித்தது மாதிரி அவங்க அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க. ஏன் பேசக்கூடாது? தடை செய்யப்பட்ட அமைப்பு தானே. நீங்கள் தடை செஞ்சது நியாயம்னு பேசணும். ஏன் பேசப்படாது? அப்படின்னா என்ன? நீங்கள் முஸ்லிம் அமைப்புகளின் கைக்கூலிகள், எடுபிடிகள். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிய விரிவான மினி பேருந்து திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதேஸ்வரன், ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் பே. ராமலிங்கம், மாவட்ட ஆட்சித்தலைவர் சா. உமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய விரிவான மினி பேருந்து வழித்தடங்களை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி, போக்குவரத்து துறை அலுவலர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தேனி மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட 23 துறைகளைச் சேர்ந்த 851 பயனாளிகளுக்கு 13 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தேனி புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் வசதிக்காக 3 வழித்தடங்களில் 9 மினி பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அனைத்து அரசு துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மன்ற அரங்கில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அனைத்து அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேனி மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள அரசு திட்டப்பணிகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங், மாவட்ட SP சிவபிரசாத் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து துறை அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். முன்னதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மற்றும் மாவட்ட SP சிவபிரசாத் ஆகியோர் உற்சாக வரவேற்பளித்தனர். பரட்டனப்பள்ளி அருகே தகாத உறவில் நாடக கலைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள போசப்பன் கோட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். தெருக்கூத்து நாடக கலைஞரான இவருக்கும் ஜிஆர் போடூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்ன நரசிம்மன் என்பவரது மனைவி பையம்மாள் என்பவருக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்துள்ளது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த சின்ன நரசிம்மன் 5 ரோடு ரவுண்டான அருகில் உள்ள அண்ணா சிலை பக்கம் பூக்கடை அருகே வெங்கடேசனும் பையம்மாளும் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு சென்று வெங்கடேசனை தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சரமாரியாக தாக்கியுள்ளார். தொடர்ந்து வெங்கடேசன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து டவுன் போலீசார் சின்ன நரசிம்மனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தாவேக அதிமுக கூட்டணி குறித்து தேர்தல் நெருங்கும் போதுதான் சொல்ல முடியும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிசல்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 15 லட்சம் ரூபாயில் கூடுதல் கட்டிடத்திற்கான பூமி பூஜையிடும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு தங்கள் முதலமைச்சர் முறையாக நடவடிக்கை எடுத்து சிபிஐக்கு உத்தரவிட்டார் என்றும், ஆனால் திமுக அரசாங்கம் எந்த ஒரு சம்பவத்திற்கும் உத்தரவிடுவது கிடையாது என்றும், திமுக யார் அந்த சார் என்பதை சொல்ல மறுக்கின்றனர் ஏன் என கேள்வி எழுப்பி பேசினார். மேலும் தாவேக அதிமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் தேர்தல் நெருங்கும் போதுதான் சொல்ல முடியும் என்று பதிலளித்து சென்றார். சிபிஐ என்கொயரி கூட்டது, பொள்ளாச்சி சம்பவம், அதுவும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி விமர்சனம் வர்றதெல்லாம் உடனடியாக சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டார். ஆனால் இந்த அரசாங்கம் உத்தரவே விடுறதில்லை. யார் எந்த சார்ன்ற எங்கள் இதிலே கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்கள் இதுலாம் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க தான் மறைக்கிறாங்க. அதைத்தான் எங்கள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், யார் யார் உண்மையான குற்றவாளி என்பதை உறுதியாக கண்டுபிடிச்சு சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு எந்த நோக்கத்தில் முருகன் மாநாடு நடத்தியதோ அதே நோக்கத்தில் தான் முருக பக்தர்களின் மாநாடும் நடத்தப்படுகிறது என புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டியளித்துள்ளார். மதுரை பாண்டிகோவில் அருகே ஜூன் 22ஆம் தேதியன்று இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு அறுபடை வீடுகளின் கண்காட்சி துவங்கப்பட்டது. இந்த துவக்க நிகழ்வில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம், புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் சார்பற்றது என்றும் அரசியல் உள்நோக்கம் இல்லாதது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு எந்த நோக்கத்தில் முருகன் மாநாடு நடத்தியதோ அதே நோக்கத்தில் தான் முருக பக்தர்களின் மாநாடும் நடத்தப்படுகிறது என தெரிவித்தார். எங்களுக்கு நேரம் கொடுத்தா நாங்கள் சந்தித்து நாங்கள் முதல்வரையும் அழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு தயாராக இருக்கின்றார்கள், எந்த நேரம் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரையிலே அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. அதனால் நாங்கள் அதுக்காக அந்த கட்சி இந்த கட்சி இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மரியாதைக்குரிய ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கின்ற மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி மரியாதைக்குரிய பாமகவுடைய தலைவர் அவருடைய இளைய தளபதி மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அத்துணை கட்சியுடைய தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எல்லாம் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர, இந்த அமைப்பினுடைய நோக்கமே தவிர தனிப்பட்ட முறையிலே யாரையும் ஒதுக்க வேண்டும் என்பது இந்த மாநாட்டுடைய நோக்கம் அல்ல. பார்லிமெண்டில் தமிழக தொகுதிகள் குறையும் நிலை வந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நடந்த கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், நாட்டிலேயே முதன்முறையாக சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்து தமிழகம்தான் சட்டமாக்கியது என்று பெருமிதம் கொண்டார். தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை தேடி தந்தவர் கருணாநிதி என்று சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர், பெற்றோர் குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மக்கள் தொகை அடிப்படையில் பார்லிமெண்டை பிரித்துக் கொடுக்கிறார்கள். குடும்ப கட்டுப்பாடு செய்த காரணத்தினால் தமிழகத்திற்கு ஒரு ஆபத்து வந்துள்ளது. பார்லிமெண்டில் தமிழக தொகுதிகள் குறையும் நிலை வந்துள்ளது என்று குறிப்பிட்டு பேசினார். புலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நிறமுள்ளது, ஒளியமிழு புதுநிலது, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய திண்டே பணியே கனியே பரதசோதையே மரகதமணியே மாணிக்கச்சோதை நண்பர்களுக்கு என்றெல்லாம் தமிழ் அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை தமிழை என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்த சிறப்பை பெற்று தந்தவர், பெருமையை தேடி தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். ஆகவே அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நீதியரசர் வந்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறது வேற அல்ல. இன்னொன்று வேண்டுகோள் என்னன்னா, மணமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், அதுவும் ஒவ்வொரு திருமணத்தையும் நான் சொல்வது உண்டு. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அந்த வேண்டுகோளையும் நான் மணமக்களுக்கு வைக்க விரும்புகிறேன். தஞ்சையில் சரஸ்வதி மகால் நூலகத்தை பராமரிக்க கூடுதல் மானியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தஞ்சைக்கு பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்தார். அதில் நூலகத்தில் பழுதடைந்த கட்டடங்களை பழமை மாறாமல் ரூபாய் 12.50 கோடியில் மறுசீரமைக்கப்படும் என்று தெரிவித்தார்.
வெண்ணாறு வெட்டாறு பிரியக்கூடிய இடத்தில் ரூபாய் 42 கோடியில் புதிய பாலம் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். பட்டுக்கோட்டையில் ரூபாய் 20 கோடியில் புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அறிவித்துள்ள முதலமைச்சர், பூதலூர் வட்டத்தில் உயர்கொண்டான் நீட்டிப்பு வாய்க்கால் மற்றும் மதகுகள் ரூபாய் 15 கோடியில் மறுசீரமைக்கப்படும் என்று கூறினார். நீங்க பாடுபட்டு விளைவிக்கிற ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு ஒரத்தநாடு வட்ட நடுவூர்ல 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 54 ஏக்கர் பரப்பளவில் 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய சேமிப்பு கிடங்கு அமையவிருக்கு. பூதலூர் வட்டம் செங்கிப்பட்டி பாளையப்பட்டி தெற்கு கிராமத்தில் 256 ஏக்கர் பரப்பளவிலையும், பட்டுக்கோட்டை ராஜமடம் கிராமத்தில் 113 ஏக்கர் பரப்பளவிலையும் சிப்காட் தொழிற்பேட்டை அமையவிருக்கு. பட்டுக்கோட்டை வட்டம் மனோரா கிராமத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படவிருக்கு. மக்களின் வரவேற்பை பொறுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது தெரிவித்த முதலமைச்சர், உட்கட்சி கூட்டணி பிரச்சனையை மறைக்கவே அரசியல் அறிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிடுகிறார் என்று குற்றம் சாட்டிய அவர், மக்களின் வரவேற்பை பொறுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி வெளியிடும் அறிக்கைகள் அரைவைக்காட்டுத்தனமாக உள்ளதாக சாடிய முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமியின் நினைப்பு முழுவதும் பெட்டியிலேதான் இருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் மக்களின் குறைகளை போக்குவதற்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் 10,000 நடத்தப்படும் என்று தெரிவித்தார். நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாம தான் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை படிச்சு உண்மையான நிலவரம் தெரிஞ்சு வெளியிடுகிறாரா? அதுவும் கிடையாது. உங்களுக்கு இருக்கும் பெட்டி மோகத்தை என் பக்கம் திருப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இன்று தஞ்சாவூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியின் நினைப்பு முழுவதும் பெட்டியிலேதான் இருக்கிறது என்று விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி தரும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் எனது அறிக்கைகள் ஸ்டாலினை மிகவும் உறுத்துகிறது போல அரைவைக்காட்டுத்தனமாக இருக்கிறதாம். அவருக்கு அரைவைக்காட்டுத்தனம் என்பது எது தெரியுமா ஸ்டாலின் அவர்களே? ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் மக்கள் கடும் கோபத்தில் இருப்பது தெரிந்ததும் நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் என்று வாய்க்கு வந்த ரீல்களை அளந்து விடுகிறீர்களே, அதுதான் அரைவைக்காட்டுத்தனம் என்று சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி, தஞ்சைக்கு வந்த உங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை குண்டுகட்டாக உங்கள் காவல்துறை கைது செய்துள்ளதே, இது என்ன மாடல் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆக ஒன்றும் தெரியாத பொம்மை முதல்வர் என்ற என்னுடைய கூற்றை மீண்டும் மெய்ப்பத்து விட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ராமதாஸ் அன்புமணி இருவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஜி.கே. மணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க வருகை தந்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருவரும் அரசியல் புரியாதவர்கள் அல்ல, இரு தலைவர்களும் பேச வேண்டும், இருவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவரின் ஆசை என்று கூறினார். இருவரும் பேசி தீர்வு கண்டால் கட்சியின் வளர்ச்சிக்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் கட்சியினருக்கு உள்ள மன உளைச்சலுக்கும் நல்ல தீர்வாக இருக்கும் என்று தெரிவித்தார். பில்லூர் அணை நிரம்பியதால் பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அமைந்துள்ள பில்லூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நடப்பாண்டில் மீண்டும் பில்லூர் அணை நிரம்பி இருப்பதால் 2வது முறையாக அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் குளிக்கவோ, துணி துவைக்கவோ, மீன் பிடிக்கவோ செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.